ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சிறிகள் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம். ரோகிணி உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுந்துட்டு இருக்காங்க. ஆனால் எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாமல் அமைதியாக உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. விஜயா சொல்லிட்டாங்கன்னுட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க, வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம மனோஜ் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. ரோகிணி கதறி அழுந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையாச்சு, ஆனால் ஒரு வார்த்தை கூட அவன் வந்து என்கிட்ட பேசணுன்னு அவன் நினச்சி பேசவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட பேசுறதுக்காக உள்ளே வராங்க. இப்போ எதுக்காக இங்கே வர, நீ ஒன்றும் என்கிட்ட கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட செமையாக கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வந்துட்டு சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூப்பிடுறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மனோஜ் வந்து. அதுக்கப்புறம் முத்து எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ஏதோ பெரிய விஷயமா நடந்திருக்கு, எதுவுமே நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிருக்கு பார்த்தீங்களா. அந்த கனடா பார்ட்டி மட்டும் என்னோட காரில் ஏறாமல் போயிருந்தா கண்டிப்பாக இந்த உண்மை வெளியவே வந்திருக்காது, அப்படியே இவங்களும் மூடி மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கோடு இருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் விஜயா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க மனோஜ் மேலே. அப்போ முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் உங்கள் அண்ணனும் அந்த ரோகிணியும் பண்ணது பெரிய தப்பு, யாருக்குமே பணம் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க பணத்தை மொத்தமாக வாங்கிட்டு ஏதோ அவங்க மாமனார் வீட்டிலேருந்து தான் பணத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி என்னென்னலாம் பொய் சொல்லி ஏமாற்றி அந்த பணத்தில் ஷோரூமாக வச்சுருக்காங்க. எப்படி இவங்களுக்கெல்லாம் மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம மீனா வந்து அதெல்லாம் அவங்களுக்கு அசால்ட்டாக வரும் போல், அதனால தான் எதையும் செய்யலான்னு துடிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நாள் திருட அப்படியே மாட்டாமல் போயிடுவான், இப்போ பார்த்தியா வசமாக மாட்டிக்கிட்டான். அதே மாதிரி இந்த பார்லர் அம்மாது ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அதை கூடிய சீக்கிரத்தில் வெளியே கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.